ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிஷியஸ் டிலைட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் குவிக்காக ஹெல்த்தியாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி காபுல் சன்னா ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள்: தாளிப்பதற்கு கடுகு 1/4 டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, மசாலா பவுடர் செய்வதற்கு சோம்பு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 5, 2 காஞ்ச மிளகாய், தனியா 1 டீஸ்பூன், பட்டை சிறிதளவு. வேக வச்ச சாதம் 1 கப், காபுல் சன்னா 100 கிராம். செய்முறை: காபுல் சன்னாவை நான் நைட்டே ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். ஊற வச்ச காபுல் சன்னாவை அதே தண்ணியோடு சேர்த்து நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து 5 விசில் வரையும் விட்டுருங்க, நல்லா வேகட்டும். காபுல் சன்னா நம்ம கையில் எடுத்து நசுக்கி பார்த்தா நசுங்கிற அளவுக்கு வெந்தால் போதும், குழஞ்சிடக்கூடாது. நம்ம மசாலாக்கு எடுத்து வச்ச பொருளில் தனியா மட்டும் தனியாக எடுத்து வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. தனியாவை வறுக்கும் போது ரொம்ப தீச்சிடாதீங்க, லேசாக அந்த தனியாவோட ஃப்ளேவர் ஸ்மெல் நல்லா வரும்ல, அந்தளவுக்கு வறுத்தா போதும். இப்போ தனியாக வறுத்த பிறகு மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம சோம்பு, சீரகம், மிளகு இதெல்லாம் வறுத்த பிறகு கொஞ்ச நேரம் அது லேசாக ப்ரௌன் ஆன பிறகு நம்ம மிளகாவை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறோம், இதில் எண்ணெய் சேர்க்கறதில்ல. பாருங்கள், நம்ம சேர்த்த சீரகமும் சோம்பும் ஓரளவுக்கு ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம மிளகாய் சேர்த்து வறுத்து எடுத்துடலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்த பொருட்கள் எல்லாம் நல்லா சூடு ஆன பிறகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ காபுல் சன்னா ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடு ஏறினதும் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம உளுத்தம்பருப்பை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா உளுத்தம்பருப்பு சேர்த்தோடனே கரைஞ்சிடும். உளுத்தம்பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு நம்ம வேக வச்ச காபுல் சன்னாவும் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. காபுல் சன்னா ஓரளவுக்கு எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து அரைச்ச மசாலா தூளை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா நம்ம போட்ட அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா வந்திருக்கும். இதுக்கு 1 கப் அரிசிக்கு 1 டேபிள் ஸ்பூன் மசாலா சரியாக போகும், அதனால் நான் 1 டேபிள் ஸ்பூன் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம 1 கப் வேக வச்ச சாதத்தை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். லாஸ்ட்டில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.